சூர்யா நடிச்ச கங்குவா படத்துடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற அதே நாளான அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆபீஸ் மன்னனா இதுவரைக்கும் இருந்துட்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தன்னுடைய 170வது படமான வேட்டையன் திரைப்படத்தையும் முடிச்சிருக்காரு. சூர்யா நடிப்புல வெளியான ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்கிய ஞானவேல் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்கு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் என நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கு. 160 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுற இந்த படம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம பல்வேறு வெளிநாட்டிலையும் நடந்துட்டு வந்த இந்த படம் தற்போது இறுதிக்கட்ட வேலையெல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த நிலையில படத்தோட ரிலீஸ் தேதியை தற்போது படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தா ரஜினிகாந்துடைய வேட்டையன் திரைப்படம் சூர்யாவுடைய கங்குவா படம் ரிலீஸ் ஆகிற அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தா சூர்யாவுடைய கங்குவா படமும் ரஜினிகாந்துடைய வேட்டையனும் நேருக்கு நேரா மோத இருக்கிறாங்க. ஆனா இதனால தமிழ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது என்னன்னா, என்னதான் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல நம்பர் 1 இடத்துல இருந்தாலும் இன்னமும் தமிழ் சினிமா ஒண்ணு கூட 1000 கோடி கலெக்ஷன் அப்படின்ற டார்கெட்டை எட்டவே முடியல. அவ்வளோ ஏன் 500 கோடி படங்களே தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில பேன் இந்தியா படமா வெளியாகவிருக்கிற கங்குவா மற்றும் வேட்டையன் 2 படங்களுமே ஒரே நாள்ல வெளியாகும் பட்சத்துல 2 படங்களுக்குமான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பாதிக்கப்படாதா? ஏன் இதை யோசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கவலையில இருக்காங்க.